என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாருங்கள், வெளியே நடமாடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பயங்கரமாக வந்து வெயில் அடிக்குது. உங்கள் ஊரில் வந்து எப்படி வந்து வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அடிக்கிற வெயிலெல்லாம் வெறும் தரையிலே ஒரு முட்டையை வச்சா போதும், அதுவே அவிஞ்சிரும் போல். அப்படி தாங்க இருக்குது. வெயிலுக்கு ஏதாவது வந்து சமைச்சிடலாம் போலுக்கு அந்த மாதிரி வந்து இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதாவது இந்த வெயில் அடிக்கிற வெயிலில் ஏதாவது சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே யோசித்துக்கிட்டே வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய இரும்பு வடைச்சட்டி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு முட்டை வந்து ஆம்லேட் வந்து போடலான்னு வந்து முட்டை வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து கரண்டி, எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இரும்பு சட்டிலனா நல்லா வந்து அந்த ஹீட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் இந்த காமிச்சி வந்து ரெக்கார்ட் பண்ணும் போலே பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சிங்க. ஸோ இரும்பு வடைச்சட்டியில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து இரும்பு வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆகும். அதுக்காக இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா மண்ணில் வந்து வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வந்து மண்ணில் வச்சதுக்கு அடுத்து எண்ணெய் ஊற்றி வந்து சமைக்க போகிறோம். அப்போனா தான் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். சரி, ஓகே, ஒரு மண் உள்ள பிளேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போய்க்கலாம். பிளேஸ்க்கு அப்படியே வாங்க, அப்படியே உங்கள் கூடயே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இது ஒரு லைவாக வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் புதுசாக வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கீழே தாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மண் வந்து பொதுன்னு இருக்கணும். அப்போனா தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதுனா கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து வடைச்சட்டியை வந்து வச்சிடணுங்க. வடைச்சட்டியை வச்சுட்டு சுற்றி வந்து கொஞ்சம் மண்ணனா வந்து அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டுறணும். வடைச்சட்டியில்னா உழுகுது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிற போது. பெருசாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஆம்லேட் போட்டு சாப்பிடணும்ல, வெயில வேற கூட்டு வந்திருக்கியாடா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் வந்து வடைச்சட்டி அப்படியே வந்து அந்த இடத்துல கிடக்கட்டும். நாங்கள் வந்து நிழலுக்கு வந்து போய்க்கிட்டோம். நிற்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. பயங்கர ஹீட்டாக இருக்குது. முள்ளு செடியிலனா நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து போய் வந்து வடைச்சட்டி எவ்வளோ ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பயங்கரமாக ஹீட் ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. நம்ம வடைச்சட்டி பாருங்க, இந்த இருக்குங்க வடைச்சட்டி. சரி, உள்ளக்க ஃபஸ்ட்டு கையை வச்சு பார்க்கலாம். பாரு, வச்சு பாடுறா. இப்போ பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க. நினச்சி கூட பார்க்க முடியல. வைக்க கூட முடியல. சரி, ஓகே பெரியசாமி, இப்போ வந்து அதில் வந்து ஆம்லேட் வந்து போட போகிறான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அது எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணு. போதுண்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணு. சரி, ஓகே, போதும். எண்ணெயே நல்லா அது கொஞ்சம் நேரத்தில் இதாயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம ஹீட்டு. போதும் வேண்டாம். சரி, ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கடுத்து எண்ணெய் லைட்டாக வந்து அந்த கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தனையும் ஆம்லேட்டை உடச்சி ஊற்றலாம். அப்போனா வந்து டபக்குன்னு வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆயில்னாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சரி, ஓகே, ஆம்லேட்டை ஊற்றிட்டு போயிடலாமா? ஏன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், வெயிலில் நிற்க முடியலைங்க. சரி, ஓகே, இப்போ வந்து அப்படியே நாங்கள் வந்து ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். உடச்சி ஊற்று. உடச்சி ஊற்றுடா. காமெடியாக இருக்குங்க. ஆனால் வெயில் பயங்கரமாக கொளுத்துதுங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வாரா ஒரு மஞ்சக்கருவை ஒரு கரெக்டாக ஊற்றினான்னு பார்த்தீங்க அவங்க எப்படி உடச்சி ஊற்றிட்டான்னு பாருங்க. சரி, ஓகே, சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே திங்க போகிற. சரி, ஓகே, ஆனால் வந்து ஹீட்டுக்கு நல்லா தெரியுதுங்க. அந்த இது லைட்டாக இதாகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு போடாமல் போட்டேன்னா அதையும் சாப்பிட முடியாது. ட்ரை பண்ணுறதுக்காக தான். வடைச்சட்டியே கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கும் நல்லா கழுவிட்டு தான் வந்தோம். சரி, ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. உப்பு போடுறா, சுற்றி மலைச்சாரல் மாதிரி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போட்டிருக்கோம்ல டைம் ஸ்லாப்பில் வந்து காட்டுறேன். அது முட்டை வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அந்த வருது சுற்றியா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சுற்றி இங்கேனா பாருங்கள், பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. அதுக்கடுத்து சுற்றி வந்து அதோட இது வந்து வருது. ஸோ சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுனா வந்து பாருங்கங்க, அவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரியாக்ஷன் வருதுடா. பாருங்கங்க, இங்கே ஆம்லேட் அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினச்சி பார்க்கலடா. பாருங்க, உடனே அந்த காஞ்சி வந்து இதாயிருச்சு. ஆனால் பயங்கர ஹீட்டு. ஸோ இந்த இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும்.
தொடவே முடியல. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றும், பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் முட்டையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஹீட் இருக்குது. எங்கள் முட்டையே அவிஞ்சிருச்சு. அவிய ஆரம்பிச்சிருச்சுடா, வெள்ளை கலராக வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. எங்க லைவாக தாங்க காட்டுறோம், எவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் கூட நினச்சி பார்க்கல எவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்கிரமாக வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளை வந்து உடனே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ மஞ்சக்கரு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும், வந்துடும் தான் நினைக்கிறேன். நல்லா வந்து ஆம்லேட்டுக்கு வந்து அந்த இது மஞ்சக்கரு வந்து நல்லா இதாக ஆரம்பிச்சிருச்சு. சுற்றியும் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பா ஆனால் உட்காந்துருக்க தான் முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. மஞ்சக்கரு வந்துருச்சு தெரியுதா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிலில் தாங்க நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் ஃபுல்லாக. சரி ஓகே, இந்த இதுக்கு வந்து ஒரு லைக் வந்து பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைய வேற வெயிலில் கூட்டு வந்து ஏற்கனவே கருப்பாரியேன் கூட கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இது வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், அதுக்கடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி வா பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. 10 நிமிஷத்தில் எவ்வளோ வந்து இதாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும்போலையே அவிகிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பைக் சீட்டில் வந்து பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்டாக தான் வந்துச்சு. ஐயோ இது ரொம்ப வெயில்னால என்னாச்சு பாருங்கங்க. ஆம்லேட் வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து அந்த வடச்சட்டியில் அது சுற்றி வந்து மேலே வந்து, அதாவது ஹீட்டுனால வந்து அது மேலே உள்ளது ஃபுல்லாகவே அந்த தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுனா நல்லா அவிஞ்சிருச்சு. மேலே உள்ளதுனா அவிஞ்சு தாங்க இருக்குது, மேலே உள்ளது ஃபுல்லாகவே அவிஞ்சிருச்சு. ஆனால் வந்து கீழே வந்து இந்த தண்ணி வந்து இருக்க தான் செய்யுது. எதுக்காகன்னு தெரில. இது வந்து ஃபுல்லாகவே அந்த நம்ம வெள்ளைக்கரு உள்ளது, இது வந்து எதுவும் ஆகலை. ஆனால் வந்து அந்த மேலே திட்டாக உள்ளது ஃபுல்லாகவே அந்த திட்டாக அதை இது ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அப்படியே வந்து பாருங்கள், மேலே உள்ளது மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ தொடவே முடியலங்க, அவ்வளோ ஹீட்டு. ஸோ அந்த மேலே உள்ளது ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு பதத்துக்கு வந்துடும். ஆம்லேட் போடல, பொரியல் பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவாக வந்து அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன், பெருசு ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தான்டா இருக்குது, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. மேலே வந்து அந்த பொரிஞ்சது நல்லா தான் இருக்குது. நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நான் நக்கி பார்த்தாவே போதும் எனக்கு. இருங்க, இன்னொருக்க பாருங்கள். இது நல்லா மேலே உள்ளதுன்னா நல்லா இதாகிடுச்சு. டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது டேஸ்ட்டு. நீ தான் இது பண்ண மாட்டேங்கிறேன். மிச்சதுனா வந்து இன்னும் அவியலை. அதாவது பண்ணித்தரேன். 10 நிமிஷத்துக்கே இவ்வளோ இதாக இருக்குது. இது பாருங்கள், ஐயோ சேர்த்து கிளற துரு தான் ஏறுது. இனிமேல் இதை சாப்பிடக்கூடாது. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெசதிக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ எதுனாலும் போட முடியும். ஏன்னா அந்த அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இது ஓவர் அளவுக்கு அதிகமாக ஹீட்னால அது வந்து அப்படியே மேலேனா வந்து ஃபுல்லாக ஈரப்பதத்தனா இது உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ஃபன்னான வீடியோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து ஃபன்னாக வந்து எதாவது ட்ரை பண்ணி வந்து போடுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஊர்லனா பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே சிவகாசி பயங்கரமாக வெயிலுங்க, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இனிமேல் உன்கிட்ட முட்டை கேட்க மாட்டேன்டா.